ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா வந்து புதுசாக மண்பாண்டங்களை வச்சு புதுசாக பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆர்டர் வந்து ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நிறையா பணம் வரும். ஆனால் இதை எல்லாத்தையும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர்லாம் செஞ்சு போயிட்டுருக்க அந்த வண்டியை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கை வந்து பிடுங்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி கௌதமோட ஆளுங்களும் அந்த பிரேக்கை வந்து பிடுங்கிடுவாங்க. இது தெரியாமல் சூர்யா வந்து இருப்பார். வண்டி கிளம்புனதுக்கப்புறம் கௌதம் சூர்யாவுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து அப்போ பண்ண ஆர்டர் நல்லபடியாக தான் போகும், ஆனால் என்ன பிரேக் தான் பிடிக்காது அப்படின்னு சொன்னோடனே சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஸ்கூட்டியில் வேகமாக போய் அந்த வண்டி மேலே ஏறி டிரைவர் சீட்டில் உட்காந்து அந்த வண்டியை கரெக்டாக ஒரு இடத்துல போய் மோதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து காப்பாற்றிடுவார். அதனால் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டும் சேல் ஆகி செக்கும் கையில் வந்துடும். இதனால் சூர்யா ரொம்பவே சந்தோஷமாயிடுவார். திரும்ப கௌதம்க்கு கால் பண்ணி நீ நினச்சது எதுவுமே நடக்காது, நான் நல்லபடியாக சேர்த்து செக்கையே கையில் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுவார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் திரும்ப திரும்ப சூர்யாவுக்கு டார்ச்சர் கொடுத்தனும் சூர்யா அது எல்லாமே வந்து ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு முன்னேறி வராரு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா வந்து கௌதம் கிட்ட சொன்ன மாதிரி 100 நாளுக்குள்ள கௌதமை விட அதிகமாக சம்பாரிச்சு காட்டுறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.